வணக்கம். நான் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் படிக்கும் பழக்கத்தை நம் வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் தொடங்குவோம். படிக்கிற பழக்கம் மட்டும் இல்ல, எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் நம்ம வாழ்க்கையில உருவாக்கிக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவ் டு டெவலப் குட் ஹேபிட்ஸ் அப்படின்றத. அந்த வீடியோவோட லிங்க் இந்த யூடியூப் டெஸ்கிரிப்ஷன்ல நான் கண்டிப்பா லிங்க் பண்றேன். அதையும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. சோ தட் இந்த வீடியோல நான் சொல்ல போற நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும். படிக்கிற பழக்கத்தை என் வாழ்க்கையில ஆணித்தரமா நான் உருவாக்கிக்கணும் அப்படின்றவங்க கூட அடிக்கடி அவங்களுக்குள்ளேயே கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு எங்க டைம் இருக்கு அப்படின்றதுதான். நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரங்கள் இருக்கு. எல்லாருக்குமே சரிசமமா தான் அது பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான். நீங்க நிறைய டைம் எங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. அது டிவிலயா, இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்றதுலயா, வாட்ஸ்அப்ல சாட் பண்றதுலயா, ஃபேஸ்புக்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற நோட்டிபிகேஷன்ஸையே கான்ஸ்டன்டா கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறதாலயா, எங்க உங்களோட நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து சோஷியல் மீடியால மட்டும் இல்ல, நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வர பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ற டைமை கூட நம்ம புக்ஸ் ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கவனச்சிதறல்கள் அதிகமா கொடுக்குற ஊடகங்கள்ல இருந்து வெளியே வந்து அந்த டைமை நீங்க புத்தகம் வாசிப்பதற்கான நேரமா யூஸ் பண்ணிக்கலாம். எங்க நீங்க போறதா இருந்தாலும் கையில ஒரு புக் கேரி பண்ணுங்க. நான் கிண்டல் எடுத்துட்டு போவேன் எங்க போறதா இருந்தாலும். ஏன்னா கிண்டல் எனக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்களை ஒரே இடத்துல வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. நீங்க ஒரு ரெகுலர் பேப்பர் பேக் தான் ரீட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு புக்கையாவது உங்க கையில எப்பவுமே வச்சுட்டுருங்க. ஏன்னா நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அந்த புத்தகத்தை உடனே தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது ஒரு பேங்க்ல நீங்க கியூல நின்றுட்டு இருக்க டைமா இருக்கலாம், ஏதோ ஒரு புக்கிங் பண்ண போறீங்க, அங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கே தெரியாம வந்து நம்ம நிறைய இடத்துல ஃப்ரீ டைம்ஸ் நிறைய கிடைக்குது. அந்த டைம் எல்லாம் வந்து நீங்க ரீடிங்க்கு யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே உங்க கையில ஒரு புத்தகத்தை கேரி பண்ணுங்க. நீங்க படிக்கிற பழக்கத்தை தொடங்கும் போது ஈஸியான ஒரு ஜானர்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு சைக்காலஜி நிறைய பிடிக்குமா, த்ரில்லர் நிறைய பிடிக்குமா, இல்ல மேனேஜ்மெண்ட் புக்ஸ் பிடிக்குமா, இல்ல ஃபிக்ஷன் ஸ்டோரி புக்ஸ் பிடிக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுலயே ரொம்ப ஈஸியான புக் எது அப்படின்றத நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதுலயும் வந்து நிறைய ஜானர்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தான் பிடிக்கும், அதுலதான் நீங்க வந்து ரொம்ப பெரிய ஆளானும் விரும்புறீங்க அப்படின்றதுக்காக அதே புக்ஸே படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஏன்னா நீங்க அதை வந்து ஏதோ ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்றதுக்கு படிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதை தவிர அந்த என்டர்டைன்மெண்ட் ஒரு போர்ஷன்ட்டையும் உங்களோட லைஃப்ல சேர்த்துக்கோங்க. எஸ்பெஷலி நீங்க புக்கை இனிஷியலா படிக்கும் போது, புக் ரீடிங் ஹேபிட் ஆரம்பிக்கும் போது நீங்க நிறைய ஜர்னல்ஸ் ட்ரை பண்றது மூலமா உங்களோட புக் ரீடிங் ஹேபிட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். இம்மீடியட்டாவே வந்து நீங்க ரொம்ப டஃப்பான கஷ்டமான புக்குங்களை தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மூளை வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும். நான் ஆல்ரெடி வில் பவர் பத்தி உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் எப்படி உருவாக்கிக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோவையும் இங்க லிங்க் பண்றேன். அதை நீங்க பார்க்கலனாலும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோல நான் கிளியரா நம்ம மன உறுதி அப்படின்றது எப்படி செயல்படுது அப்படின்னு இருக்கேன். நீங்க அதுக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டமான டாஸ்கே முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்களால ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு நல்ல படிக்கிற பழக்கத்தை ஃபார்ம் பண்ணிக்கணும், உங்களுக்குள்ள உருவாக்கிக்கணும் அப்படின்னா நீங்க ஈஸியான புக்ஸை படிக்க ஆரம்பிங்க. அந்த படிச்சு கம்ப்ளீட்டா ஒரு புக்கு முடிக்கணும் அப்படின்றதையும் ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிண்டல் பத்தி ரெஃபர் பண்ணாங்க. கிண்டல் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு கிண்டல்ல இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு வந்து ஒரு பேப்பர் புக் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கு வரும்போது அதை ஓபன் பண்ணி அதை சுவாசிச்சு அந்த புக்கை முகர்றதுல இருக்க ஒரு ஆனந்தமே ஆனந்தம் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். நீங்க நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்க பேப்பர் பேக் வாங்கும்போது நிறைய புத்தகங்களும் சேர்ந்து ஒரு மலை போல குவிய ஆரம்பிக்கும். நீங்க பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீட்டுல இருந்தீங்கன்னா கவலை இல்ல. பட் நம்ம ஒரு சென்னை சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல இட நெரிசல் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. சோ நான் கிண்டலுக்கு மாறிட்டேன். அட்லீஸ்ட் 80% ஆஃப் த புக் வந்து நான் கிண்டல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 20% வந்து நான் பேப்பர் பேக் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். புத்தகம் படிக்கிறத நீங்க ஒரு பழக்கமா மாத்திக்கணும் அப்படின்னா கிண்டல்ல டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க கிண்டல் தான் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. 6000 ரூபாவோ 10,000 ரூபாவோ செலவு பண்ணி கிண்டல் ஆப் ஃப்ரீயாவே கிடைக்குது. உங்களோட மொபைல்ல அந்த கிண்டல் ஃப்ரீ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிண்டல்ல உங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃப்ரீ புக்ஸ் கிடைக்கும். இலவசமாவே புத்தகங்கள் கிடைக்கும். அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நூத்துக்கணக்கான புக்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்கவே மாட்டாங்க. ஒரு வாட்டி கூட ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான புத்தகங்களை உங்களோட விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிங்க. 29 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும். ஸோ கிண்டல் ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு அந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. எப்பவுமே புத்தகங்களை வாங்கி படிக்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு விஷயமே அது பெஸ்டா இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்தோம்னா நம்ம அதை மதிக்கவே மாட்டோம்.
அதுவே நம்ம ஒரு 10 ரூபாய் போட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த வந்து கம்ப்ளீட் அந்த 10 ரூபாய்க்கான வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் புத்தகங்களும். உங்களுக்கு சீப்பா கிடைக்கிற ஃப்ரீயா கொடுக்குற புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க வேல்யூ பண்றதை விட நீங்க உங்க காசு போட்டு வாங்கின புக்ஸை வந்து நீங்க நிறைய வேல்யூ பண்ணுவீங்க, அதை படிச்சு முடிக்கவும் செய்வீங்க. அந்த ஒரு கான்செப்டுக்காகவாது நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை புக்ஸ்ல பண்ணுங்க. புத்தகம் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது எந்த புக்கு படிக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்க, நிறைய லிஸ்ட் கூகுள்ல வந்து பெஸ்ட் தமிழ் புக்ஸ் டு ரீட், பெஸ்ட் இங்கிலீஷ் புக்ஸ் டு ரீட், 21st சென்ச்சுரி புக்ஸ், 20th சென்ச்சுரி புக்ஸ்னு 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு எந்த நூற்றாண்டுகளுக்கான புக்குமே எப்படியும் யாராவது ஒருத்தர் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் புக் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 20 புக் 30 புக் வந்து இந்த புக் எல்லாம் இந்த வருஷம் நான் படிக்க போறேன் அப்படின்ற ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மத்தவங்களோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜானர் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது அந்த ஜானர்ல அந்த டைப் ஆஃப் புக்ஸையே நீங்க தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மத்தவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றத ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா எடுத்துக்கோங்க. நீங்க இங்கிலீஷ் புக் படிக்கிறவரா இருந்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ரீடிங் புக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டே வச்சிருக்கேன். அதுல ஒரு 10-20 புக்ஸ் ஆல்ரெடி நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்ச நான் அதுல இருந்து நிஜமாவே வேல்யூஸ் எடுத்துக்கிட்ட ஒரு புக்ஸ் என்னோட ரீடிங் புக்ஸ் பிளேலிஸ்ட்டை நான் லிங்க் பண்றேன். ப்ளீஸ் அதையும் செக் அவுட் பண்ணுங்க. இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய இ புக்ஸா கிடைக்குது, இங்கிலீஷ் புக்ஸ்க்கு நிறைய டிஸ்கவுண்ட் தரான். ஆனா தமிழ் புக்ஸ் பேப்பர் பேக்ஸா தானே கிடைக்குது, புத்தகங்களா தானே கிடைக்குது, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு நீங்க வருத்தப்பட்டீங்க அப்படின்னா நிறைய புத்தகங்கள் அவங்க படிச்சுட்டு தமிழர்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்க்கு போட்டுடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து போய் சீப் புக்ஸை நீங்க வாங்கலாம். நல்ல குவாலிட்டியான புக்ஸ் நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்ல இருந்து கிடைக்க முடியும். இங்க சென்னையில லஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ட்ரிப்ளிகேன்ல எல்லாம் வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் வந்து சீப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்க ஊர்ல எங்கெல்லாம் வந்து சீப் புக்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் பொறுமையா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து அந்த புக் ஸ்டால் ஓனர் கிட்டயே பேசுனீங்கன்னா அவரே வந்து உங்களுக்கு நிறைய இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அவர்கிட்ட உங்களுக்கு வேண்டிய புக்ஸோட லிஸ்ட் கொடுத்துட்டு போனாலும் அவரு எப்பெல்லாம் அந்த புக்ஸ் வருதோ அவங்களுக்கு கால் பண்ணியும் இன்டிமேட் பண்ணுவாரு. ஸோ தமிழ் புக்ஸ் நீங்க பேப்பர் பேக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, இ புக்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கு எனக்கு பேப்பர் பேக்ஸ் தமிழ்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு வருத்தப்பட்டாலும் சரி, உங்களோட லோக்கல் புக்மேன் கிட்ட போய் நீங்க விசாரிங்க. நிறைய பேர் புத்தக பழக்கத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிறதுக்காக சொல்ற ஒரு சஜஷன் என்னன்னா 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கே நீங்க டெய்லி டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் நீங்க படிக்க ஆரம்பிங்க அப்படின்றது தான். பட் அது மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எப்பவுமே வந்து 1 மணி நேரம் நான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க டார்கெட் உங்களுக்குள்ள பிக்ஸ் பண்ணீங்கன்னா டிவி இன்டர்நெட் இதெல்லாம் தான் வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸா உங்களுக்கு தெரியும். படிக்கிறத விட்டுட்டு அதெல்லாம் நம்ம பார்க்கலாமே, எதுக்கு தேவையில்லாம படிச்சு மண்டையை கசக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்கு தான் நீங்க போயிடுவீங்க. அதுக்கு பதிலா நான் இன்னைக்கு 20ல இருந்து 30 பக்கங்கள் படிக்க போறேன் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஒரு கோலை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட மைண்டுக்கு 1 மணி நேரம் நான் படிக்க போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பூஸ்டர் எதுவுமே கிடையாது, ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அங்க ஒண்ணுமே கிடையாது. இதே நீங்க 20 பேஜ்ல இருந்து 30 பக்கங்கள் படிச்சு முடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் இன்னைக்கு 20 பக்கம் முடிச்சிருக்கேன், 30 பக்கம் நான் வந்து இன்னைக்கு படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மோட்டிவேஷன் தான் உங்களோட வில் பவரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி உங்களை புத்தகம் படிக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ள நிலைநிறுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இவ்வளவு நேரம் நான் படிக்க போறேன் அப்படின்றதுக்கு பதிலா இத்தனை பக்கங்கள் படிக்க போறேன் அப்படின்றத நீங்க கோலா செட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு புக்குமே பாத்தீங்கன்னா 250 பேஜ்ல இருந்து 300 பேஜ் தான் ஆவரேஜா இருக்க போகுது. ஒரு நாளைக்கு நீங்க 30 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க 36 புக்கு படிச்சிருப்பீங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் எடுத்துக்கோங்க. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா யாரு? நீங்க இத்தனை புக்கு படிக்க போறீங்க இந்த வருஷத்துக்கு அப்படின்ட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணும்போது அதுல இருந்து நீங்க தவறிட்டீங்கன்னா உங்களை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு ஆள், அவர் தான் வந்து உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சனா மாற போறீங்கன்னா புத்தகங்கள் இனிமே நிறைய படிக்க போறேன் அப்படின்ற ஒரு நல்ல பழக்கத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது அதே பழக்கத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஃப்ரெண்டையும் நீங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரெண்டும் நீங்களும் அடிக்கடி வந்து நீங்க என்ன புக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, எந்த ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 20 பேஜ்ல ஆரம்பிச்சு 30 பேஜுக்கு போய் 30 பேஜ்ல இருந்து இன்னைக்கு வந்து 50 பேஜ் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், மாசத்துக்கு நான் 2 புக் படிச்சதுல இருந்து இப்ப மாசத்துக்கு 4 புக் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராக்ரஸ அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்போது உங்களோட ஹேபிட் இம்ப்ரோவைசேஷன் ரொம்பவே அதிகமாகும். எந்த ஒரு பழக்கத்தையும் நீங்க உங்களுக்குள்ள நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா உங்களோட மூளை அதை லவ் பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து ரொம்ப ஃபன், இட்ஸ் an எக்ஸைட்டிங் திங் அப்படின்ட்டு நம்ப ஆரம்பிக்கணும். இது ரொம்ப இனிமையா இருக்கு நான் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உங்க மூளையை நீங்க நம்ப வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால அந்த பழக்கத்தை உங்களுக்குள்ள ஒன்றாக்கிக்க முடியும். இப்போ ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தவறு அப்படின்னா இந்த புக்ல இருந்து ஏதோ ஒரு 5 விஷயத்தை நான் கத்துக்கிறதுக்காக தான் இந்த புக்கை படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாவே அந்த கோலை நீங்க செட் பண்ணாதீங்க. நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த புக்கை நான் என்ஜாய்
பண்ண போறேன். இந்த புக்ல இருந்து ஏதோ படிக்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காகவோ நான் அதை வந்து பண்ண போறது இல்ல. இந்த புக்ல நான் என்னையே தொலைக்க போறேன் அப்படின்ற ஒரு முடிவோட அந்த புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க உங்க மைண்டுக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எந்த அளவுக்கு ஐயோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸே எனக்கு வேணாம்ப்பா, நான் ஜாலியா இருக்க போறேன், எனக்கு லேசினஸ் தான் பிடிக்கும், நான் சோம்பேறித்தனமான ஒரு ஆள் அப்படின்றது தான் உங்களோட பிரெயின் நம்புது. ஏன்னா அதுக்கு வந்து பெயின், ஸ்ட்ரெஸ், ஹீட், ப்ரெஷர் இதெல்லாம் வந்து உங்களோட பிரெயினுக்கு பிடிக்காது. அதெல்லாம் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்ட்ரீமா வந்து டிவி பாரு, இன்டர்நெட் போ, உங்களோட வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் செக் பண்ணு, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் அடிக்ஷன் இருக்கோ, எந்த அளவுக்கு உங்களோட மொபைல் போன்ல வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் செக் பண்ணும்போது உங்களோட பிரெயின்ல ஏதோ ஒரு முக்கியமான நீங்க வேலை பண்ணி சாதிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்குது இல்ல உங்களோட பிரெயின். அதே கெமிக்கல் ரியாக்ஷனை புத்தகம் படிக்கிற ஒரு பழக்கத்துக்கும் நீங்க இப்போ கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, நீங்க இந்த விஷயத்துல இருந்து, இந்த படிக்கிற ஒரு பழக்கத்துல இருந்து நான் இந்த ஒரு 10 லெசன் நான் லேர்ன் பண்ணிக்க போறேன், இந்த 10 விஷயங்களை நான் கத்துக்க போறேன் அப்படின்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாம ஏதோ ஒரு ஃபிக்ஷன் புக்கோ, ஒரு ஸ்டோரி புக்கோ, ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கோ, ஏதோ ஒரு கருத்துள்ள புக்கையோ எடுத்து ஓபன் பண்ணி இதுல நான் என்னையே மூழ்கடிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஒரு கோலோட படிங்க. படிக்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிறதுக்கு முதல்லயே உங்களுக்குள்ள ஒரு கோலை செட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு அதை ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து ஒரு ஆனந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க பாருங்க. எந்த அளவுக்கு டிவி பார்க்கும்போது உங்களே நீங்க மறந்துடுறீங்க, அந்த ஒரு கேரக்டருக்குள்ள ஒன்னா ஆயிடுறீங்க. எந்த அளவுக்கு ஒரு சினிமா பார்க்கும்போது அந்த ஒரு ஹீரோவை நீங்க எப்படி அடோர் பண்றீங்க, எப்படி வந்து வாவ் திஸ் இஸ் an அமேசிங் மூவி அப்படின்ட்டு நீங்க பாக்குறீங்களோ அந்த மாதிரி அந்த புக்குக்குள்ள அந்த கேரக்டரோட அந்த கதையோட நீங்க ஒன்றிடுங்க. ஒரு நான் ஃபிக்ஷன் ஆத்தர் அவர் வந்து ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னாலும் அதை ரொம்ப கான்சியஸா கேட்காம அப்படியே ஜாலியா படிச்சுட்டே இருங்க. இனிஷியலா நீங்க வந்து எந்த கோலையும் செட் பண்ணாம படிக்க ஆரம்பிக்கிறது மூலமா தான் அதை வந்து உங்களுக்குள்ள ரீடிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டா நீங்க கொண்டு வர முடியும். ஹவு டு கிரியேட் குட் ஹேபிட்ஸ், நல்ல பழக்கங்களை நமக்குள்ள எப்படி உருவாக்கி கொள்றது அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னன்னா, நமக்குள்ள ஒரு தூண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கி கொள்றது. ஒரு புக் ரீடிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை உங்களுக்குள்ள ஏற்படுத்தணும் அப்படின்னா கான்ஸ்டன்டா அதுக்கான தூண்டுதல் ட்ரிகர் மெக்கானிசம் உங்களுக்குள்ள உருவாக்கிக்கணும். என்னோட ட்ரிகர் மெக்கானிசம் என்ன, எப்பெல்லாம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், இல்ல ஃபேஸ்புக்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா எத்தனை பேர் என்னோட யூடியூப் வீடியோஸ் லைக் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் பார்த்து என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த டயத்துல ஏதோ ஒரு புக்கோட சாப்டர் முடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா என்னோட மைண்ட்ல என்னோட ஒரு வாய்ஸ் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் ஒரு வேல்யூவான விஷயமா இருக்கா, இந்த ஃபேஸ்புக் பாக்குறதால வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்குதா, ஒண்ணுமே கிடையாது, போ ஒரு புக் எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸையோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு சொல்லிக்கிற அடிக்கடி சொல்லிக்கிற ஒரு வார்த்தைகள் மூலமாவோ உங்களுக்கான தூண்டுதல்களை நீங்க கொண்டு வரீங்க. அந்த தூண்டுதல் வந்து ஒரு விஷன் போர்டா இருக்கலாம், அந்த தூண்டுதல் வந்து ஒரு வாக்கியமா இருக்கலாம், ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல வந்து உங்களோட டெஸ்க்டாப் லேப்டாப்ல நீங்க வச்சிருக்க ஒரு சின்ன ஸ்கிரீன் சேவர் வால்பேப்பரா இருக்கலாம், இல்ல ஒரு ஏதோ ஒரு ஆப், ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஆப் மூலமா நீங்க கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் கொடுத்துக்கலாம் உங்களுக்குள்ளவே. இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நீங்க டெய்லி படிக்க போறீங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு ஒரு அலார்ம் செட் பண்ணி கூட உங்களுக்குள்ள நீங்க அந்த ரிமைண்டர், அந்த தூண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமா நீங்க படிக்கிற டைம் இது அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ளலாம். சோ இதுதான் என்னோட டிப்ஸ். படிக்கும் பழக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஹெல்ப் பண்ண போற அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நோட்டிபிகேஷன் பல்லையும் கொஞ்சம் தட்டி வைங்க. இன்னொரு வீடியோவோட நான் கண்டிப்பா மீட் பண்றேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.